ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் ஒரே ரெசிபி இன்றைக்கி நான் செய்ய போகிறது. இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 2 பைசஸ்லாம் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இப்போது இது நல்ல பொன்னிறமாக வந்துட்டுருக்கு. இப்போது குடைமிளகாய் சேர்க்க போகிறேன், ஒரு 1/2 சைஸ் குடைமிளகாய். ஃப்ளேவருக்காக இது நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வீடியோ எடுக்க ஆள் இல்லைன்னா இப்படி தான் பிடிச்சி கிண்ட முடியாது. பையன் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்க போயிட்டான். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஃப்ரெஷ்ஷான உரிச்ச பச்சை பட்டாணி, இதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். நான் இதுக்காக அரைச்ச மசாலாவை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன்னா, புதினா, கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, ஒரு சின்ன மீடியம் சைஸ் தேங்காய், இவ்வளோ வச்சு அரைச்சிருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் க்ரீனாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த பச்சை பட்டாணியை நான் குக்கரில் வேக வைக்கலை, ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷான வாங்குகிற பட்டாணி, உரிச்சு வைப்போம்ல அந்த பட்டாணி, காஞ்ச பட்டாணி கிடையாது. அதனால் இது ஒரு கொதி விட்டாலே வெந்துடும். இப்போ இந்த அரைச்ச பொருளை நான் இதோட சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துருச்சு. குடமிளகா, பட்டாணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நான் சேர்க்க போகிறேன், அரைச்ச பேஸ்ட். இதில் மசாலா தூள் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது, இந்த அரைச்ச பேஸ்ட்டு தான். இப்போ பாருங்கள், மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி குடமிளகாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, பூரி, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம், சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிடலாம். அப்படியே இல்லைனாலும் இந்த மாதிரி மசாலா தோசையாக கூட வச்சு சாப்பிடலாம். இந்த பக்கம் நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன் பையனுக்காக. இப்படியும் சாப்பிடலாம், மசாலா தோசையாகவும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுத்துருவேன் இப்படியே. நான் வீடியோ